இப்போது நம்ம அடுத்தது வந்து என்னன்னா அந்த மேக்னிஃபிகேஷன் கான்செப்ட் படிக்க போகிறோம். இப்போ மேக்னிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்கனவே நான் தெரியறேன்னா சஸ்ரா உங்களுக்கு? இல்ல மேம். தெரியலல்ல? நானும் அதான் பார்க்குறேன். ஹலோ, ஹலோ. தெரியல மேம். தெரியல. பரவாயில்லப்பா. நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மேம். மேம், இந்த மிரர் ஃபார்ம்ல இருக்குல்ல மேம், ஆமாப்பா. அதுல வந்து நேத்து சார் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆ. ஏன் வந்து நம்ம 1/u பிளஸ் 1/vன்னு போடுறோம் மைனஸ்க்கு பதிலான்னு. 1/u + 1/vன்னு கேஸ் என்ன என்ன ஏன் போடுறோம்? அப்படிதானே அந்த ஃபார்முலாவே நம்ம டிரைவ் பண்றோம். எஸ் மேம். ஆனா அந்த -v -u ஈக்குவல் டு -uv இருக்குல்ல மேம், அதுல ஆமா. வந்து எப்படி அதை மாத்துவோம்னு கேக்குறேன். ஓ, மிரர் ஃபார்முலால வந்து -u -v போட்டிருக்கணும்னு சொல்றியாப்பா? ஆ மிரர் ஃபார்முலால நம்ம -u -vன்னு போட்டு தானடா அப்படி ஒரு ஃபார்முலாவே கொண்டு வரோம். எஸ் மேம். மேம் அந்த மைனஸை காமனா எடுத்து கேன்சல் பண்ற மாதிரி வந்து. ஆமாண்டா. ஓகே மிரர் மேம். ஃபார்முலா மிரர் ஃபார்முலால நம்ம நம்ம அப்படியே ஃபுல்லா அதை டிரைவ் பண்ணிட்டே இருக்கோம். அது -u -vன்னு போட்டு தான் செய்யறோம். ஆனா அது ஃபைனல் டெரிவேஷன்ல தானே 1/f = 1/u + 1/vன்னு வருது. ஸோ நீங்கள் நம்ம அந்த மிரர் ஃபார்முலாவில் நம்ம ஒன்றும் -v -uன்னு போடலையே. கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு உங்ககிட்டக்க? மேம், உங்ககிட்டக்க அந்த கொஸ்டின் ஏதாவது சும்மா வாயில் கேட்டாங்களா இல்லை ரிட்டனாக இருந்துச்சா? கேட்டாங்க மேம். வாயில் கேட்டாங்க. ஓகே. நீங்கள் அப்படி வாயில் ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே அந்த டயக்ராமை வரைஞ்சு இங்கே -u -vன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு அது புரிஞ்சிச்சா? அது ஏன் -u இது இல்லை அப்படின்னு? ஆ, ஏன்னா புரியலன்னா உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லுவேன் திருப்பியும். புரிஞ்சிச்சாடா? எஸ் மேம். சரி, நான் இந்த மேக்னிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். நான் கேட்குறேன் உங்களை எப்படி. ஓகே. இப்போது மேக்னிஃபிகேஷன் கான்செப்ட் என்னன்னா, இப்போ இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு இடம் மேக்னிஃபைடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ இப்போ என்கிட்ட 2 பென் இருக்கு. இப்போ இதில் எது மேக்னிஃபைடாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? மேம் எது வந்து ஆம், பெருசா இருக்கும்? ஓகே. இப்போ வந்து சூரியன் இருக்குது, மலை இருக்குது, மவுண்டன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை வந்து மேக்னிஃபைடுன்னு சொல்லுவோமா? மேம் இல்ல மேம், ஒரு இமேஜ் வந்து ஜூம்டா தெரிஞ்சிச்சு மேம். இப்போ ஜூம்டா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு சன் இருக்கு. இப்போதைக்கு ஒரு சன் இருக்கு நம்ம வானத்துல. அதை விட திடீர்னு இப்போ புதுசா இன்னும் ஒரு பெருசா ஒரு சன் வருது. அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம்? மேக்னிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதோட கம்பேர் பண்ணி தான் இன்னொன்று தான் நம்ம மேக்னிஃபைடுன்னு சொல்றோம். ஏற்கனவே இப்போ சாதாரணமா இப்போ இருக்கிற சன்னே பெருசா தான் இருக்கு, சூரியனே பெருசா தான் இருக்கு. அப்போ அதை நம்ம மேக்னிஃபைடுன்னு சொல்றது இல்லை. இட் லுக்ஸ் ஹியூஜ், இட் லுக்ஸ் பிக், இட் லுக் ஹியூமாங்கஸ், இந்த மாதிரி எல்லாம் தான் அதுக்கு பேர் சொல்றோமே தவிர அதை மேக்னிஃபைடு நம்ம சொல்றது இல்லை. மேக்னிஃபைடு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, வேற ஒன்றத்தோட கம்பேர் பண்ணும் போது இது மேக்னிஃபைடா இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் மேக்னிஃபிகேஷன்.
ம், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு நம்மகிட்ட. இதை வந்து வச்சு லைட் ரேஸ் அடிக்கும் போது இதோடைய நிழல் ரொம்ப பெருசா இருக்கும் போது அது ரொம்ப மேக்னிஃபைடுன்னு நம்ம சொல்லுவோம். ம், ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது சைஸ் ஆஃப் த இமேஜ் டு த சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எம். ஸோ மேக்னிஃபிகேஷன் எம், அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுதா? சைஸ் ஆஃப் த இமேஜ் கம்பேரிட்டிவாக சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இதுதான் இது இது புரியுதாப்பா உனக்கு? இப்போ ஒரு புரியுது. இமேஜ் சைஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாஸ்திரா கவனிடா, இதோட சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஹைட்டு, வெயிட்டு, டைமென்ஷனு, லென்த்து என்னென்னமோ இருக்கு. ஆனா இப்போ நம்ம சைஸ்னு எடுத்துக்கிறது இதோட ஹைட் மட்டும்தான். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். மேக்னிஃபிகேஷன்னா என்ன சொல்லுங்க? மேம் ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த பிக்சர். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த இமேஜை வந்து நம்ம ஹெச்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்டோடது வந்து ஹெச் டேஷ்னு எடுத்துப்போம். ஹெச். ம். நீங்க எனக்கு என்ன பண்றீங்க? உங்க சார் கேட்டாருன்னா, இனிமேல் நீங்க பழைய பழைய இது மனப்பாடம் பண்ணிட்டு போன ஆள் கிடையாது. உங்களுக்கு இப்ப எல்லாமே நல்லா தெரியுது. ஓகே. நீங்க வந்து அத வந்து வரைஞ்சு அவங்களுக்கு காட்டி, நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? இல்லன்னா வேற என்ன? அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கேட்கணும். பயப்படக்கூடாது. ஓகே. புரியுதாடா? ஓகே. ஆ. ம். சரி. இங்க பாருப்பா. இப்ப மேக்னிஃபிகேஷனுக்கும் நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸி தான். மேக்னிஃபிகேஷனுக்கும் நமக்கு அதே மாதிரி ஒரு இது இருக்கு. என்னன்னா, இப்ப நமக்கு வந்து மிரர் இருக்கா? ஆ. அதே மாரி நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு மிரர் இருக்கு. மிரர்லேருந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு வந்து இமேஜ் இருக்கு. ம். ஒரு நிமிஷம். ஸோ, இப்ப இங்கேருந்து வர இமேஜ்ல இருந்து நமக்கு வந்து நீங்க அப்பயே சொன்னீங்கல்ல, இது என்ன லைன்? இப்ப இங்க இந்த மாரி வந்துச்சுன்னா, அது அடுத்தது எப்படி போகும்? மேம் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் மேம். வெரி குட். அதே மாரி அதே ஆங்கிள்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஸோ, இங்க ஆங்கிள். ஒரு லைன் இருக்கு. இப்ப நியூவா ஒரு லைன் வேணும்ப்பா. அதானே வரமாட்டேங்குது. ஓகே. இதே தான் ஓ. வருது. ஏன்னா, அது ஏற்கனவே எடுத்து செலக்ட் பண்ணதுனாலயாப்பா? இல்ல மேம் பாருங்க. வரும். ஓகே. ஓகே. ஸோ, இங்க அதே மாரி இன்னொரு லைன் வரும். நீங்க வரைஞ்சிட்டீங்களா? ஓகே. ஓகேடா. கரெக்ட். அங்க அதே மாரி ஒரு லைன் வரைஞ்சிட்டீங்க. அதே மாரி அடுத்தது இங்க இருந்தே ஒரு லைன் வருது. இங்க இருந்து அதே மாரி ஒரு லைன் வரைங்கடா. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வர மாரி. ஆ. சூப்பர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதுதான். இங்கிருந்து வந்துருச்சு. ஓகே. ஃபோக்கஸ்ல இருந்து வந்தாலும் இதே மாரி தான். பிரின்சிபல் ஆக்சிஸ்ல போயிட்டு ஃபோக்கஸ்ல தான் நமக்கு வரும். ஆனா ஓகே. நமக்கு இது வரைக்கும் போதும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க என்ன சேரும்? இப்ப நமக்கு இமேஜ் எங்க இருக்கும் இங்க? இதெல்லாம் ஃபார்ம் ஆற இந்த இடத்துல தானே நமக்கு இமேஜ் இருக்கும். இங்க தான் நமக்கு இமேஜ் இருக்கு. ஸோ, இப்ப நமக்கு வந்து ஃபார்முலா வந்து மேக்னிஃபிகேஷனுக்காக நம்ம எடுக்க போறோம். மேக்னிஃபிகேஷன்றது என்ன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். மேக்னிஃபிகேஷன் வந்து ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த இமேஜ். வெரி குட். ஸோ, இப்ப நமக்கு இதுதான். OA A டேஷ் இல்ல சாரி. இது வந்து O, இது வந்து A டேஷ். இத வந்து நம்ம வந்து 2 வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இங்க வந்து நமக்கு போல். ஸோ, இப்ப நம்ம இத வந்து எப்படி செய்ய போறோம்னா, இப்ப நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். APO இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் APO டேஷ் இது வந்து இன்னொரு ட்ரையாங்கிள். உனக்கு நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குது மேம்.
ஓகே, கிளியரா இருக்குல்ல? எஸ். ஓகே, இப்போ நான் என்ன ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் சொல்லுங்க. ஏஓ ஓ இங்க டேஷ். பாருப்பா, நம்ம வந்து என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும், இது வந்து நீ மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஹைட் இருக்கிற ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போறோம். ஸோ ஏஓ இது ஒரு ட்ரையாங்கிளா, இது ஹைட்டு, இது வந்து இன்னொரு ஹைட்டு. ஓகே அப்போ, ஸோ இந்த ஹைட் இருக்கிற ட்ரையாங்கிள் நீ எடுத்துக்கணும்னா ஏஓ, இன்னொன்று அதோட ஒட்டின ட்ரையாங்கிள் என்ன, ஏஓபி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த ஹைட் இருக்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம்னா இங்கேருந்து இது ஏ வரைக்கும். டேஷ் பி டேஷ் எக்ஸாக்ட்லி, பி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். இப்போ நீங்க எனக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஹைட் ஏஓ டிவைடட் பை இந்த ஹைட், அப்போ அப்போ இந்த இந்த ரெண்டு ஹைட் வந்து இஸ் ஈக்குவல் டு எந்த கரஸ்பாண்டிங் என்ன இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? A was equal to A dash B. A dash B. இன்னொரு தடவை சொல்கிறேன். சரி, இல்லாட்டி நான் இப்படி கேட்குறேன். ஏஓ டிவைடட் பை பிஓ, ஏஓ டிவைடட் பை ஏ டேஷ், ஒரு நிமிஷம். மேம் A டேஷ்க்கு மேல இருக்கிறது டியா எம்மா மேம்? இங்க இருக்கு, இது வந்து எம்டா, இது எம். ஓகே மேம், அப்பனா ஏஓ டிவைடட் பை ஏ டேஷ் எம் மேம். கரெக்ட், வெரி குட். ஏஓ டிவைடட் பை ஏ டேஷ் எம் இஸ் ஈக்குவல் டு பிஓ டிவைடட் பை, பை பிஓ டிவைடட் பை எம்பி மேம். வெரி குட், எம்பி. இப்போ ஏஓ அப்படின்றது வந்து ஹெச், ஏஓ அப்படின்றது வந்து ஹெச். ஸோ நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, ஏஓ டிவைடட் பை இது வந்து எம்மா, ஏ டேஷ் எம் டிவைடட் பை ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன சொன்னீங்க, நம்ம என்ன சொன்னோம், பிஓ, இங்கேருந்து பியிலேருந்து ஓ டிவைடட் பை பியிலேருந்து எம் இல்லையா? பியிலேருந்து ஓன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் டு த போல், அது என்னது அது? யூ ஆப்ஜெக்ட் டு த வியா? போல் யூ மேம். வெரி குட். அதை வந்து நம்ம வந்து மைனஸ் போடணுமா ப்ளஸ் பண்ணுவோமா இந்த பக்கம் இருக்கிறதுனால? மேம் இந்த சைடு இருந்து மைனஸ். வெரி குட். ஸோ ஹெச் பை ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூ டிவைடட் பை, இங்கே இமேஜ்லேருந்து உனக்கு போல் வரைக்கும் போச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து அது என்னது? வி மேம். வெரி குட். மைனஸ் வி. ஓகே, வெரி குட். ஸோ இதுதான்டா இப்போ நமக்கு ஈக்குவேஷனு. எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ. மேம் எப்படி அம்மாச்சு மேம் அது? ஓ மேக்னிஃபிகேஷன் ஃபார்ம்ல. மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னன்னாப்பா, ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இப்போ நமக்கு இங்கே இது என்னது, இந்த ஹெச் என்னது, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த இமேஜ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து மைனஸ் யூ, யூ பை வியா வந்திருக்கு நமக்கு. இப்போ இதுவே ரிவர்ஸாக பண்ணணும் அப்படின்னா வி பை யூவா வரும். இது உங்களுக்கு புரியுதாப்பா? மேம் ரிவர்ஸ். சரி, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன்டா, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருப்பா, இதில் எழுத முடியலடா. நான் உனக்கு பேப்பரில் எழுதி டைப் காட்டுறேன். இருக்குல்ல மேம், அதுல எழுதலாம் மேம். அதில் என்ன டிவிஷன்லாம் வர மாட்டேங்குதுடா, அதான் யோசனையாக இருக்குது, டிவிஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. சரி, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்லப்பா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா,
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த 2 ட்ரையாங்கிள்ல நீங்க வந்து என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறீங்கன்னா, ஏபிஓ அண்ட் ஏ டேஷ் பிஎம் 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறீங்க. ஓகே. இதுல 2 ட்ரையாங்கிள்ல ஏஓ டிவைடட் பை ஏ டேஷ் எம் இஸ் ஈக்குவல் டு பிஓ டிவைடட் பை பிஎம். இது புரியுதா உங்களுக்கு? இது மேம். அந்த 2 ட்ரையாங்கிள்ல ஏஓ டிவைடட் பை ஏ டேஷ் எம் எடுத்துக்கிட்டா அது இன்னொன்று என்னப்பா வரும்? நம்ம ஹெச் பை மைனஸ் கரெக்ட். ஹெச் பை மைனஸ் ஹெச் ஹெச் டேஷ் ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு பிஓ பை பிஎம். PO by PM minus U by minus V. ஓகே. இது வந்து ஹெச் பை ஹெச் டேஷ் எடுத்துக்கிட்டீங்க, மைனஸ் யூ பை மைனஸ் வி எடுத்துக்கிட்டீங்க. இப்போது அதையே வந்து ஹெச் பை ஹெச் டேஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா யூ பை வியையும் வி பை யூன்னு போட்டுக்கலாமா? Yes, ma'am. அதை தாண்டா சொன்னேன் நான் ரிவர்ஸ்னு. மேம் அங்க ஆனா ஒரு மைனஸ் இருக்குல்ல. Minus. எதுப்பா? இல்ல மேம் புரிஞ்சிச்சு மேம். இப்போது யூவும் வியும் மைனஸ் வி பை மைனஸ் யூ தாண்டா. அது புரியுதாப்பா உனக்கு? யூவும் வியும் மைனஸ் யூ பை மைனஸ் வி தானடா, ஏன்னா லென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்குது. ஆனால் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நாமன்கிளேச்சர் படி எந்த ஹைட்டெல்லாம் இதுக்கு மேலே இருக்கோ, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கோ அது வந்து பாசிட்டிவ்னும், எந்த ஹைட்லாம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கோ அது நெகட்டிவ்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது ஞாபகம் எஸ் இருக்காப்பா? மேம். இப்போது எஸ். இதில் ஹெச் வந்து பாசிட்டிவாக இருக்குமா, ஹெச் மைனஸ் இந்த ஹெச் டேஷ் வந்து பாசிட்டிவாக இருக்குமா? ஹெச் பாசிட்டிவா இருக்கும். ஓகே, அப்போ ஹெச் டேஷ் நெகட்டிவ். வெரி குட். அப்போது ஹெச் பை ஹெச் மைனஸ் ஹெச் டேஷ் போட்டுக்கணும் நீங்கள். புரியுதானே? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஹெச் பை மைனஸ் ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா வந்தது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ நீங்கள் யூவும் வியும் மைனஸ் மைனஸ் எடுத்திருந்தீங்க, அது ரெண்டும் ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போது ஹெச் பை ஹெச் டேஷாக இருந்ததை நம்ம அப்படியே திருப்பி ஹெச் டேஷ் பை ஹெச் ஆக்கிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ ஆயிடுச்சு. இது புரியுதா சஹஸ்ரா? புரியாமல் மட்டும் தலையாட்டிடாதீங்க, ஏன்னா நமக்கு இது எக்கச்சக்கமாக ப்ராப்ளம் லெஃப்ட் ரைட் வருது. ம், புரியுதாடா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போது அப்போது நம்ம இதுக்கு முன்னாடியே ஹெச் டேஷ் பை ஹெச் இருக்கா? ஹெச் டேஷ்ன்றது இமேஜ் ஆஃப் தி, அதாவது சைஸ் ஆஃப் த இமேஜா ஆப்ஜெக்டா? சைஸ் ஆஃப் த இமேஜ். ஓகே. மெக்னிஃபிகேஷன்றது என்னது? மேக்னிஃபிகேஷன்றது வந்து சைஸ் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா ஹெச் பை ஹெச் டேஷா, ஹெச் டேஷ் பை ஹெச்சா? ஹெச் டேஷ் பை ஹெச். வெரி குட். இப்போ ஹெச் டேஷ் பை ஹெச்சில் நமக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா என்ன? யூ பை வியா, வி பை யூவா? பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. வி பை யூ. சூப்பர். ஹெச் பை ஹெச் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூவா ப்ளஸ் வி பை யூவா? மைனஸ் வி பை யூ மேம். அந்த ஹெச்ல உள்ள மைனஸ் அந்த சைடு இந்த வந்துடும். சைடு வந்துருச்சு. இது புரிஞ்சிருச்சுலப்பா உனக்கு? இதுதான் இப்போ ஹெச் டேஷ் பை ஹெச்சை வந்து மெக்னிஃபிகேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூன்னு போடலாமா? இவ்வளோ தாண்டா மெக்னிஃபிகேஷனுக்கு. புரிஞ்சிருச்சா? இப்போது அடுத்தது ஒன்று போவோம். இப்போது எம் இஸ் ஈக்குவல் டு வி பை யூ மைனஸ் வி பை யூன்னு உங்களுக்கு ஃபார்முலா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறேன், இப்போ ஃபோக்கல் லென்த்தெல்லாம் கொடுத்து உங்களை வந்து சம்மு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபோக்கல் லென்த்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா ஒன்று இருக்குது தெரியுமா நம்மக்கிட்டக்க? நீங்கள் வந்து சைட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ, இது உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு கூட நீங்கள் என்ன எழுதணும்னா, ஃபோக்கல் லென்த்துடைய ஃபார்முலா எழுதிக்கணும். 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/v. ஓகே. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து மேக்னிஃபிகேஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்காங்க. எது என்ன ஃபார்முலாடா? என்னடா ரெண்டு ஃபார்முலா? ஒன்று ஹெச் டேஷ் பை ஹெச், இன்னொன்று வந்து மைனஸ் வி பை யூ. இல்லைப்பா, மெக்னிஃபிகேஷன் எம் அப்படின்றதே ஹெச்
டேஷ் பை ஹெச் தான். ஸோ உன்னை எப்படின்னா இட் இஸ் மேக்னிஃபைடு 4 டைம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ அந்த 4 அப்படின்றத எம்முக்கு பதிலாக மேக்னிஃபிகேஷனுக்கு பதிலாக போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா ஹெச் டேஷ் பை ஹெச் ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் இவ்வளோ, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் இவ்வளோ அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்ப ms equal to minus v by u எதுக்கணும்? அது வந்து உனக்கு சைஸ் ஆஃப் த இமேஜ், சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் யூவும் வியையும் கொடுத்துட்டு உன்னை மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்க. கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லாட்டி ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டும் உங்களை கேட்பாங்க. ஃபோக்கல் லென்த் இவ்வளோ இருக்குது, அப்போ என்ன வேணால் கேட்பாங்க. இதில் ஹைட்டு கேட்பாங்க, இமேஜ் ஹைட்டு கேட்பாங்க, ஆப்ஜெக்ட் ஹைட்டு கேட்பாங்க, இல்லை மெக்னிஃபிகேஷன் கேட்பாங்க, இல்லைன்னா இடம் சைஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யூவி கேட்பாங்க, இல்லைன்னா எஃப் கொடுத்தும் கேட்பாங்க. இது எப்படி கேட்டாலும் சிம்பிள் ஃபார்முலா தான். ஓகே, இப்போது ஃபோக்கல் லென்த்துக்கும் சைஸ் ஆஃப் த இமேஜ் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன உங்களுக்கு ஃபார்முலா? focal length யூக்கும் விக்கும் ஃபார்முலா என்ன? 1 by v plus 1 by u is equal to 1 by f. வெரி குட். இப்போது அந்த 1/f மல்டிப்ளை பண்ணிக்கோங்க வியோட. இந்த ஃபுல் ஃபார்முலாவை வியோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படின்னா என்ன வரும்? v by u by plus v by v is equal to v by f. வெரி குட். இப்போது வி பை வின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காம்போனெண்ட் அங்கே, அது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? v by u is equal to இல்லைடா, வி v பை by வி. f. இல்லைப்பா, வி பை வியை நீங்கள் ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 வருமா, 1 1 1 வருமா? வரும். அப்போ நீங்கள் அதை 1 மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போது வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு வாட்? v by f is equal to ஒரு நிமிஷம். 1 v by u minus 1. எங்கடா மைனஸ் வந்துச்சு? v by u ன equal to கேக்குறீங்களா மேம்? இல்லை, வி பை எஃப் தான் கேட்குறேன். v by f is equal to v by u plus 1. ஓகே, இப்போது இது இருக்கட்டும். தனியாக சைடில் எம் இஸ் ஈக்குவல் டு வாட்? m is equal to minus v by u. வெரி குட். இப்போ உங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கா, வி பை எஃப்னு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வி பை யூன்னு ஃபார்முலா எழுதியிருக்கீங்களா? இந்த வி பை யூவை மைனஸ் ஆக்கணும். அப்போ இந்த பக்கம் கொண்டு வாங்க, ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க வி பை யூவை. வி பை எஃப்பை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. உங்களுக்கு புரியுதாண்ணா நான் சொல்கிறது? இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். சஹஸ்ரா அதில் பாருங்கப்பா. நான் வந்து இன்னொரு இதில் இருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள். வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வி பை யூ. இது புரியுதுல்லடா உங்களுக்கு? புரியுது. இப்போ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. அதுவும் புரியுதா? இப்போது நம்ம இந்த எம்மை கொண்டு வந்து இதில் வந்து சேர்க்கணும். அப்போது மைனஸ் வி பை யூவா ஆக்கணும். இந்த வி பை யூவை மைனஸ் ஆக்கணும். எப்படி மைனஸ் ஆக்குவோம்? இதை ஆர்ஹெச்எஸ் சைட் கொண்டு வந்தோன்னா, ஸோ மைனஸ் வி பை யூ இஸ் ஈக்குவல் டு 1. இதை வந்து எல்ஹெச்எஸ் சைட் கொண்டு வாங்க. 1 மைனஸ் வி பை எஃப். புரியுதாப்பா? புரியுது. ஓகே, இப்போ இந்த மைனஸ் வி பை யூ அப்படின்றது என்ன? மேக்னிஃபிகேஷன் தானே. Magnification. m is equal to 1 minus v by f. புரிஞ்சுச்சா? ஒரே நிமிஷம் மேம் எழுதிக்கிறேன். இல்லாட்டி f minus v by f.
நீங்களே கண்டுபிடிச்சு பண்ணுங்கடா. மேம் f minus v by f. வி பை இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஒன்னையும் எஃப். ஓகே. ஓகே. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு எப்படி இது எப்படி வேணாலும் எழுதலாம்ல மேம்? எப்படி வேணா எழுதலாம்டா. இது நீங்களே பண்ணுங்க. எஸ். பண்ணிட்டீங்களாடா? வந்துச்சா? மேம் ஒரு நிமிஷம். மேம் நீங்க எழுதுனது ஒரு நிமிஷம் கரெக்டுங்க. என்னடா நீ என்ன தப்பு பண்ண? நீ எழுதுனதை காட்டு. ம். ஒண்ணுமே தெரியலடா. சரி விடு, நான் அப்படியே சொல்லு. வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் வி பை யூ எழுதிக்கிட்டியா? ஆ ஆ அப்போ இப்போ நமக்கு அந்த வி பை யூவை வந்து மைனஸாக கொண்டு வரணும். அப்பதான் நம்ம அதை எம். 1 is equal to 1 by f ன்னு இருக்கு மேம். இல்லை இல்லை, சாரி மேம், v by f. என்ன திருப்பி சொல்கிறேன். v by u plus 1 is equal to வி v பை by எஃப். f. கரெக்ட். இப்போ இந்த வி பை யூவை ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. அப்போ தானே அது மைனஸ் வி பை யூ ஆகும். ஆ அந்த வி பை எஃப் இருந்த சைடு கொண்டு போங்க. வி பை எஃப்பை இந்த அதையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. அது இருந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. மேம் 1 எங்க மேம் போகும்? ஒன் அங்கேயே தாண்டா இருக்கும். அப்ப v by f plus 1 is equal to v by minus v by u. வி பை எஃப் ப்ளஸ் ஒன்று வர முடியாதுல்லப்பா. திருப்பியும் காட்டட்டுமா? ஆ திருப்பியும் ஒரு தடவை Yes. காட்டுறேன், சரியா? இங்கே பாருப்பா, நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? நான் ஃபர்ஸ்ட்லேருந்து செஞ்சு காட்டுறேன். ஓகே. வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் வி பை யூ. இது உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது மேம். இப்போ இந்த ஒன் இங்கே இருக்கட்டும். இந்த வி பை யூவை இந்த சைடு கொண்டு வரணும், இந்த வி பை எஃப் இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ இந்த வி பை யூவை இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் வி பை யூ ஆயிருமா? இப்போ இந்த ஒன் அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த வி பை எஃப் இந்த ஆப்போசிட் சைடு கொண்டு வரும்போது ஒன் மைனஸ் வி பை எஃப் ஆயிருமா? எஸ் மேம். இப்போ மைனஸ் வி பை யூன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், மெக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. கரெக்டா? அப்போ m இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் வி பை எஃப்னு போட்டுக்கலாமா? எஸ் மேம். இப்போ எஃப் வந்து காமனா எடுத்துக்கிட்டு எஃப் மைனஸ் வி பை எஃப்னு போட்டுக்கலாமா? இப்போ போடுறீங்களாடா? எஸ்.
என்னடா குழந்தை வந்துச்சா இல்லையா? ஒரு நிமிஷம். என்னடா பெரிய பெரிய சம்மெல்லாம் அசால்ட்டா போட்டுருவ. இந்த இந்த சின்ன விஷயம் உன்னை இப்படி படுத்திக்கிட்டு இருக்கு. வந்துச்சா? பரவாயில்ல, வரலன்னா பரவாயில்ல. இன்னொரு தடவை சொல்றியா என்ன நீ தப்பு பண்ணன்னு? ம், மேம் நீங்க எழுதுனத காட்டுங்க மேம். காட்டட்டுமாடா? பாத்துக்கேன். சரி. வி பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் வி பை யூ போட்டிருக்கலடா. அந்த வி பை யூவை ஆப்போசிட் இந்த சைடு கொண்டு வந்தியாப்பா? கட்சி. நான் உனக்கு அனுப்பியிருக்கேன். சரியா? நீ என்ன பண்ணு, இதை நம்ம முடிச்சிருவோம். நீ உட்காந்து வீட்டில் போட்டுட்டு சொல்லு. நம்ம நாளைக்கு திருப்பியும் இதை செய்வோம். ம், சரியா? அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆப்போசிட் சைட் போனோன்னா மைனஸ் ஆகும். இங்கே இருக்கிறத அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா மைனஸ் ஆகும். ஒன்று இருக்குல்ல, அதை நீ டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ம். அவ்வளோதான். மேம் வந்துடுச்சு மேம். வந்துருச்சாடா? ஆ, அடுத்தது மல்டிப்ளைட் பை யூ பண்ணணும். நான் இன்னைக்கு இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரெண்டை நீங்கள் திருப்பியும் ஒரு தடவை மேக்னிஃபிகேஷனு வி யூ இன்னொரு தடவை நம்ம பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ மல்டிப்ளைட் பை யூ பண்ணுவோமாப்பா? ம். இப்போ ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூ இருக்கா? ஃபுல்லுத்தையுமே யூவால் மல்டிப்ளை பண்ணுங்க. மேம் அதே மாதிரி போதும் அதே மேம். மாதிரி தான்டா, வி மாதிரியே இதை வந்து யூவால் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்களாப்பா? பண்ணோன்னே அதில் ஆ, ஒன்றுத்தில் யூ பை யூன்னு ஒரு ஒரு காம்போனன்ட் இருக்கும். அது ரெண்டையும் ஸ்ட்ரைக் அவுட் அத பண்ணி ஒன்று கேன்சல் வச்சுக்கணும். பண்ணணும். ஒன் வச்சிட்டிங்களா? ம். ஸோ யூ பை எஃப் ஈக்குவல் டு யூ பை வி ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கா உங்களுக்கு? ஆ, ஓகே. இப்போ எஸ். இப்போ வந்து அதே மாதிரி அந்த ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யூ பை வியை ஆர்ஹெச்எஸ் சைடு கொண்டு போய் மைனஸ் யூ பை ஆர்ஹெச்எஸ். வி ஆக்கிருங்க. எஸ் யூ பை மேம். எஃப்ஐ எல்ஹெச்எஸ் சைடு கொண்டு வந்து மைனஸ் யூ பை எஃப் ஆக்கிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? One minus u by f is equal to ம் um, u by v ma'am. மை Minus u by v ma'am. வெரி குட். இப்போ மைனஸ் யூ பை வியை எஃப்ஐ வந்து எல்சிஎம் எடுத்து காமன் ஆக்கி ஒன் மைனஸ், அப்போ யூ பை வி ஒன் மைனஸ் யூ பை எஃப்க்கு எஃப் ஃபுல்லாக காமன் ஆக்கி பண்ணுங்க. அப்போ என்ன வந்துச்சு உங்களுக்கு? Ma'am, f my f எஃப் f minus v by f ma'am. எஃப் மைனஸ் வி பை எஃப் வருதாடா? Ma'am, yeah, வி ma'am. வி எங்கப்பா F வந்துச்சு? minus v இல்ல ma'am. ம் எஃப் மைனஸ் அப்புறம் என்ன வருது? u ma'am. யூ. ஓகே. எஃப் மைனஸ் யூ பை எஃப் வந்துருச்சா உங்களுக்கு? Ah, ஓகே. yes ma'am. இப்போ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூவா? நம்மக்கிட்ட என்ன இருக்கு? Ah, yes. ஆர்ஹெச்எஸ் சைடு நம்மக்கிட்ட என்ன இருக்கு? Minus sorry ma'am. 1 minus u by f. ஓகே, உங்ககிட்ட ஒன் மைனஸ் யூ பை எஃப் ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கு. விச் இஸ் ஈக்குவல் டு Mm. மைனஸ் யூ பை எஃப்ஆ? எஃப்ஐ காமனாக எடுத்தீங்கன்னா என்ன Ah, வரும்? ma'am. Um,
u by v is equal to f minus u by f, ma'am. ஆ மைனஸ் யூ பை வி இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் யூ பை எஃப்ஆ. இப்போ ம், நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் போட்டுருங்க. ரெண்டு சைடுமே நீங்கள் மாற்றிக்கலாம். எஃப் மைனஸ் யூ பை எஃப்ஐ எஃப் பை எஃப் மைனஸ் யூன்னு ஆக்கிடுங்க. மைனஸ் யூ பை வியை மைனஸ் வி பை யூன்னு ஆக்கிடுங்க. புரியுதா உங்களுக்கு? ம். இப்போ மைனஸ் வி பை யூ தானே மேக்னிஃபிகேஷனு. எஸ் மேம். அப்போது எஃப் பை எஃப் மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன். அது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஆ, எஸ் மேம். ஸோ இப்போ உங்களுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. சொல்லுங்கள் என்னென்னு. மேம், ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து m is equal to ம் v minus v by u, மேம். சூப்பர். ம் செகண்ட் வந்து m is equal to f minus v by f. ஓகே. அடுத்து m is equal to f divided by f minus u. ஓகே. இன்னைக்கு நம்ம இதோட நிப்பாட்டிப்போம். நான் இது பண்ண விரும்பல உங்களை. நீங்கள் எனக்கு உங்களுடைய ஹோம்ஒர்க்கில் இந்த 3 ஃபார்முலாவையும் நேற்று மாதிரி அழகாக வேறு ஒரு கலர் பென் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்னும் ஒன்று இருக்குது. எம்எஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச் சைஸ் ஆஃப் த இமேஜ் பை சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த 4 ஃபார்முலாவையும் நீங்கள் அழகாக நீங்களாக ஃபஸ்ட்டு ரஃப் பேப்பரில் எழுதி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன புரியுதுன்னு. அதுக்கப்புறம் அதில் எழுதணும். எனக்கு எப்போ மிரர் ஃபார்முலா வந்து அது ஏன் மைனஸ் மிரர் ஃபார்முலாவில் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஆக்சுவலாக? இப்போ 1/f = 1/u + 1/vன்னு போட்டிருக்கோம். அந்த யூவை வந்து மைனஸ் யூன்னு தானே மேடம் போடணும்னு தானே கேட்குறீங்க? ஆ, ஆக்சுவலாக மிரர் லென்ஸுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால அது மைனஸ் யூ மைனஸ் வின்னு தானே வரணும்னு தானே கேட்குறீங்க? ஆ, சூப்பர். நல்ல கேள்வி தான் அது. நம்ம அப்படி போட்டு தாண்டா அந்த மிரர் ஃபார்முலாவே டிரைவ் பண்ணியிருக்கோம்.